சொல்கிறான், பணக்காரனா இரு நீ, ஆனால் எளிமையாக வாழ கற்றுக்கொடு மக்களுக்கு. அதுவே உன்னோட தனத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஐ திங்க் பணம் இருக்குது, நீ எளிமையாக இருக்க, எளிமை என்பது என்னன்னு நீ கற்றுக்கொடு. அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஏசி ஒன்று வச்சுக்கிட்டு ஆவி வருது, நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பொய்த்தன்மையானது. சரி, இப்படிலாம் ஆடம்பரமாக இறைவன் செய்யவே சொல்லலை. சொல்லப்போனால் ஜீசஸ் வந்துட்டு எப்படி இருந்தார் உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் எதற்காக வந்து சிலுவையில் அறையப்பட்டார்? இப்போ நினச்சா அவரே நொந்து போயிடுவார், நூலாக போயிடுவார். நான் படித்த படைப்பா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கஷ்டப்படுவார். அவரையும் கஷ்டப்படுத்த வச்சு மக்கள்கிட்ட இருக்க பணத்தையும் வாங்கிட்டு நீங்கள் சொகுசாக கார்லேயும் ஃப்ளைட்லேயும் வெவ்வேறு நாட்டுக்கு போகிறீங்க. இது ரொம்ப தப்பு, சரியா? அதனால் இறைவனை சொல்லி மக்களை வந்து பண்படுத்துங்க. ஒழுக்கத்தோட மாற்றி அமைக்க உங்களால் முடியும்னா அதை செய்யுங்க. மற்றபடி இந்த மாதிரி ஆடம்பரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களெல்லாம் வீண் பண்ணாதீங்க. உங்களை பார்த்து பல பேர் கற்றுக்கணுமே ஒழிய உங்களை பார்த்து ஆடம்பரமாக வாழ கற்றுக்கணும்னு மட்டும் நினைக்க வைக்காதீங்க. சிம்பிளாக உணர வைங்க. வயலில் வேலை செஞ்சிரியா, நிமிர்ந்து நின்று இறைவா இன்றைக்கி எனக்கு நல்லது நீ செய், கடைக்கு போகிறானா எனக்கு என்னோடய குடும்பத்துக்கு தேவையான லாபத்தை கொடு அப்படின்னு சொல்கிறானா ஒருத்தன். அங்கே இறைவன் இருக்கிறான். ஒரு அடி இறைவனை நீ நினச்சி வச்சு எடுத்து வச்ச நம்பிக்கையோட மர அடி தானே வந்துடும். இறைவன் துணை கூடவே எப்பொழுதும் இருக்கும். ஆஃப்டர் ஆல் நீ மனுஷன், சரி? இறைவனை பற்றி நீ புகழ்ந்து பேசணும்னா இந்த மாதிரி ஒரு இதே தேவையில்லை. சிம்பிளாக போதும், ஒரு இடம் அது மூலிமா போய் சேர்ந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் மனதையும் நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு இறைவனை பற்றி தெரியும், நல்லா தெரியும், நானும் படிச்சிருக்கேன், எல்லாம் புரியும். சொல்லப்போனால் இந்த மாதிரி இல்லை 100% எனக்கு இறைவனை ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறேன். அவன்கிட்ட விட்டுட்டேன்னா மற்ற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் தான் இறைவனை நம்புகிறேன்ல, மற்ற யாரை நான் நம்பணும் அப்படின்னு நினைக்கிற வேணாம்.